ஒரு தத்துவ ஞானி மீன் இருந்துச்சு. ஒரு நாள் அது ரொம்ப சோகமாக மன கஷ்டத்தோட ஒரு இடத்துல உட்காந்துருந்துச்சு. அப்போது இன்னொரு மீன் அந்த வழியாக வந்து இந்த தத்துவ ஞானி மீனை பார்த்து கேட்டுச்சு, என்ன காரணத்துக்காக இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? தத்துவ ஞானி மீன் சொல்லுச்சு, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் பெரிய பிரச்சனையில் இருக்கேன். எங்கே போனாலும் எல்லாரும் கடல் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் கடலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு எல்லா திசையிலையும் பயணம் பண்ணேன். ஆனால் என்னால் கடலை பார்க்க முடியல. அது எங்கே இருக்குது? இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த மீனும் கடலோட ஒரு பகுதி தான். அதுதான் பிரச்சனையே. அவர் கடலுக்கு வெளியே இருந்திருந்தா போய் கடலை பார்த்துருப்பாரு. ஆனால் அவரே கடலோட ஒரு பகுதியாக இருக்கிறதால அவர் அதை உணர வழியே இல்லை. இப்போ உங்களுக்கு தெய்வீகத்தோட கடவுளோட இவ்வளோதான் பிரச்சனை. நீங்கள் அதை சுவாசிக்கிறீங்க, அதை சாப்பிட்றீங்க.